சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடும்போது ஏன் துளசி மாலை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயப்பன் அவதரிச்ச போது ஐயப்பனோட தாயா இருந்தவங்க மோகினி வடிவில் இருந்த விஷ்ணு பகவான், தந்தை சிவபெருமான் 2 பேரும் ஐயப்பன் கழுத்துல துளசி மாலையை போட்டு அதுல ஒரு மணியை போட்டு பம்பை நதிக்கரையில அவரை விட்டுட்டு போறாங்க. ஏன் அந்த இடத்துல துளசி மாலை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, விஷ்ணுவுக்கு உகந்தது துளசி மாலை. அது மட்டும் இல்லாம அந்த துளசி மணிகளானது உடம்புக்கு வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆற்றங்கரையின் அருகே இருக்கிற அந்த குழந்தைக்கு குளிர்னால எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக துளசி மாலையை மணிகண்டன் கழுத்துல போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலையை தான் பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, கார்த்திகை மாதம் மழைக்காலம், மார்கழி மாதம் பனிக்காலம், குளிர தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து ஐயப்பனை பார்க்கறதுக்கு மலை ஏறுறதுக்கான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுனால இப்ப வரைக்குமே ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலையை தான் பயன்படுத்துறாங்க. துணை மாலையா ருத்ராட்ச மாலை அணிகிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன் அப்படின்னா, சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் இணைந்த ரூபம் தான் ஐயப்பன். அதனால சிவனுக்கு உகந்த ருத்ராட்ச மாலையும் விஷ்ணுவுக்கு உகந்த துளசி மாலையையும் அணிந்து ஒரு மண்டல காலம் கடுமையாக விரதம் இருந்து மலையேறி அப்பனை தரிசிக்கும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை.